ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய வெறுப்புகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேதனைகளோடு இருக்கிறீர்கள் என்பது அனைத்தும் எனக்கே தெரியும். நீங்கள் மனதார எதையோ என்னிடம் ஒரு விஷயத்தை கூட மறைப்பது அல்ல. நீங்கள் உண்மையாக ஒரு நபரிடம் பழகுகிறீர்கள் என்றால் அது என்னிடம், ஏனென்றால் மற்றவர்களிடமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை மறைப்பீர்கள், அதாவது கஷ்டங்களை. ஆனால் என்னிடம் அதையெல்லாம் மறைக்க முடியாது அல்லவா? அதனால் நீங்கள் என்னிடம் எப்பொழுதும் உண்மையாகத்தான் இருப்பீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் சமீபத்தில் நிறைய விதமான கஷ்டங்கள் வந்தது, நிறைய விதமான வழிகளும் வேதனைகளும் வந்தது. அது வெளியில் சொல்லி, அதாவது நண்பர்கள், உறவுகள் என்று சொல்லி அவர்கள் நன்றாக வைத்து உன்னை விளையாடி விட்டார்கள். நீ ஆறுதலுக்காக ஒரு வார்த்தையை சொல்ல போக அவர்கள் ஏகப்பட்ட விதத்தில் உன்னை குழப்பி விட்டார்கள். இதனாலேயே சில நேரத்தில் நீ யாரிடமும் எதையும் நீ சொல்வது அல்ல. எப்பப்பத்தாலும் உன் வாழ்க்கையில் கவலைகள், வேதனைகள் தான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சிலர் எப்பப்பத்தாலும் உன்னை கவலைப்படுத்தி பார்ப்பது மட்டுமே அவர்களுடைய வேலைகளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ வேண்டுமானால் பாரேன், இன்னும் உன் வாழ்வில் என்னென்ன சந்தோஷங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று. பல சமயத்தில் உனக்கு நான் உதவவில்லை என்று கோபம் வந்தது. ஆனால் நான் உதவாததற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னை நான் அடுத்தடுத்து அழகாக கொண்டு போக வேண்டும் என்றுதான். எப்பப்பத்தாலும் உனக்கு நான் உதவி கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தனியாக உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தானாக செய்ய முடியாது. நமக்குத்தான் சாய் உதவி செய்து விடுவாரே என்ற எண்ணம் வரும். அதே நேரத்தில் தைரியம் இருக்காது. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் உனக்காக நான் அனைத்தையும் தனிமையில் செய், உன்னால் முடியும் என்பதை போல எல்லாம் காட்டினேன். நிறைய வேதனைகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருந்தாய். ஆனால் இப்பொழுதுதான் யாருமே நமக்கு துணையாக இல்லாவிட்டாலும் நம் வாழ்வில் நாம் ஜெயித்து ஒரு நிலைக்கு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கைக்கு நீ வந்திருக்கிறாய். சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் இன்பமாக இரு. யாரும் இல்லை என்றெல்லாம் துவண்டு போய் விடாதே. நீ துவண்டு போனால் உன்னை பார்த்து சிரிக்கத்தான் அதிகமான நபர்கள் இருப்பார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது உன்னை பார்த்து சிரிக்க ஆள் இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் நீ நல்லது ஒன்று செய்தால், அப்பா நல்லது செய்து விட்டாயே என்று சொல்வதற்கு கூட இங்கு ஆள் இல்லை. ஆனால் தவறு செய்து விட்டாய் என்று வைத்துக்கொள், எங்கிருந்து தான் வருவார்களோ தெரியவில்லை. வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை கேலி கிண்டல்கள் பற்றி பேசுவதற்கு வந்து விடுவார்கள். என் பிள்ளையே, நீங்கள் அமைதியோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவைப்பட்டாலும் அதை நான் கண்டிப்பாக செய்வேன். தொடர் முயற்சிகளும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாக நடக்கும். யாரை பார்த்தாலும் பயப்படாதீர்கள். யாரும் உங்களை எதுவும் செய்யவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று. ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? எதற்காக அப்படி நினைக்க வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கைக்குள் நான் இருக்கும் பொழுது யாராவது உங்களை சின்னதாக ஒரு விஷயம் செய்துவிட முடியுமா என்ன? ஒரு சின்ன விஷயத்தை கூட யாராலும் செய்ய முடியாது. வழிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷங்கள் வரும். அதாவது இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த வாழ்க்கையின் கஷ்டத்தை மறக்க சந்தோஷங்கள் கட்டாயமாக வரும். நீங்கள் தேவைப்படுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்பதும் கண்டிப்பாகவே கிடைத்துவிடும். நிறைய
விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் விட்டிருக்கிறீர்கள். என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது வாழ்க்கை என்பது போலெல்லாம் நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களை ஒரு நாளும் இனிமேல் அந்த மாதிரி, அதாவது என்னடா வாழ்க்கை என்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக செய்ய மாட்டேன். இந்த நிமிஷம் நீ எதை ஆசைப்படுகிறாயோ, இந்த நிமிஷம் நீ என்ன வேண்டும் என்பதை நினைக்கிறாயோ, அதுவே உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதுமே தெய்வத்தை நம்புங்கள். எப்பொழுதுமே நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தை நம்புங்கள். நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும். நீங்கள் நினைப்பது போல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துரோகம் மட்டும்தான் இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும் என்பதை போல எதிர்மறையான விஷயங்களை நினைக்காதீர்கள். எப்பொழுதுமே உன்னோடும் சரி, உன் குடும்பத்தோடும் சரி சாய் இருப்பேன். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் உனக்காக சாய் இருப்பேன். சீக்கிரமாக நல்ல காலங்கள் வரும். யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு முன் நன்றாக வாழ்வாய். நீயும் எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். மற்றவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நீ எல்லாம் நல்லபடியாகவா இருப்பாய், உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாகவா எல்லாம் இருக்கும் என்று. நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பார், உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது என்று. சந்தோஷத்தில் உச்சத்தில் உன் வாழ்க்கை அமையும். இதை நான் பேச்சுக்காகவோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் கூறவில்லை. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை உள்ளது. உன்னுடைய தலையெழுத்தை எழுதியது நான். எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நான் உங்களுக்கு யோகத்தையே கொடுப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் நான் மாற்றங்களையே கொடுப்பேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டங்கள் நடக்கும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இப்பொழுது நம்ப மாட்டீர்கள், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்புவீர்கள். காரணம், நல்லதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இன்றைய சூழ்நிலையில் எல்லாம் பயமாக இருக்கும். ஆனால் எதையும் நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் அல்ல. உங்களை பாதுகாக்கவும் உங்களை வழிநடத்தவும் ஒவ்வொரு காலமும் உங்களோடு இந்த சாய் இருக்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் என்ன கூறுவீர்கள்? சாய் சாய் சாய். இந்த சாய் என்றுமே நல்லதே செய்வேன், நிறைய அற்புதத்தையே செய்வேன் என்பதை நீங்கள் நம்புங்கள். என்னை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறீர்கள்? என்னை நம்புங்கள், நான் உங்களை காவல் காக்கிறேன். என்னை நம்புங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை உங்களிடம் கொண்டு வந்து தருகிறேன். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, உங்களுக்கு பிடித்ததை நான் கொடுப்பேன். இதுதான் நான் உங்களுக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்காகும். நிறைய மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்கள் வாழ்வில் நான் இருப்பேன். உங்களுடைய வாழ்வில் எல்லாமும் நானாகவே இருப்பேன். எல்லாமும் நானாகவே உங்களுக்கு செய்து கொடுப்பேன். யாருமே என்னோடு இல்லையே என்று ஒரு நிலைக்கு தள்ள மாட்டேன். நம்மோடு தான் சாய் இருக்கிறாரே, நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பாரே என்பதை எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகமூட்டிக்கொண்டே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.